ஈஸ்வரபட்டா சுவாமிகள். இவர் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர். சிறு வயதிலே வீட்டை விட்டு வெளியேறி பல குருமார்கள்ட்ட பாடங்கள் கத்திருக்கார், வைத்தியம் கத்திருக்கார். நிறைய ஊருக்கு போயிட்டு கடைசியா பழனிக்கு வந்தவர். பழனியிலே தங்கிட்டார். பழனியில இவர் கால்படாத இடமே கிடையாது. நல்லா வைத்தியம் பண்ணியிருக்காரு. அருளாசி கொடுத்திருக்காரு நிறைய பேர். சாமிகள்கிட்ட நிறைய அற்புத சக்திகள் உண்டு. பலருக்கும் பல நோய்களை குணமாக்கியிருக்கார். குஷ்ட நோயை குணமாக்குறதுல வல்லவர். ரசமணி செய்தலையும் கெட்டிக்காரர். ரசமணி செய்து பலருக்கும் கொடுத்து மற்றவங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்ததால இவரை ரசமணி சித்தர்னு அழைக்க தொடங்கியிருக்காங்க. தாத்தாஜி என்னும் அழைக்க தொடங்கியிருக்காங்க. ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள் என்றும் அழைக்க தொடங்கியிருக்காங்க. சுவாமிகள் 4/1/1970 ஆண்டு பழனியில பழனி மலைக்கும் இடும்பமலைக்கும் மத்தியில சமாதி ஆயிட்டாங்க. அவ்விடம் இப்போது ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள் என்று புகழ் பெற்று விளங்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 4ஆம் தேதி சுவாமிகளுக்கு பக்தர்களால, குறிப்பாக பழனி, அதுபோக புஞ்சை, புளியம்பட்டி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், தூத்துக்குடி, கோயில்பட்டியிலும் குரு பூஜை சிறப்பாக நடத்துறாங்க. மற்ற ஊர்களையும் சிறப்பாக குரு பூஜை நடத்துறாங்க. நம்மளோட வைத்தியசாலையிலும் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கொடுக்குறாரு. தோல் நோய்களை சிறப்பாக குணமாக்குறாரு. சைனஸ் நோயை சிறப்பாக குணமாக்குறாங்க. ஆஸ்துமா நோய், வாத நோய்களை சிறப்பாக குணமாக்குறாங்க. என்றும் நம்முடன் தாத்தாஜி சுவாமிகள்.